முக்கிய செய்தி சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து அதிகாரிகள் துறை ரீதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது நடைபெற்றக்கூடிய இடமாற்றம் குறித்த விவரங்கள். வணக்கம். நிர்வாக ரீதியாக பல்வேறு IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் தரேஸ் அகமத் IAS தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று முதலமைச்சரின் முன்னாள் செயலாளர், அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய முன்னாள் செயலாளராக இருந்த அனுஜார்ஜ் IAS பொறுத்தவரையில் தற்போது கால்நடை பால்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்கள் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு சிறப்பு செயலாளராக இருந்த மரியம் பல்லவி பால்தேவ் தற்போது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் அரசு செயலாளராக பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகத்தின் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த குமார் ஜெயந்தை பொறுத்தவரையில் நிதித்துறை அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த உதயச்சந்திரனுக்கு சேவைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு IAS அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த செந்தில்குமாரை பொறுத்தவரையில் முதலமைச்சரின் தனி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் IAS நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருந்த அனுஜார்ஜை பொறுத்தவரையில் கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மரியம் பல்லவி பால்தேவை பொறுத்தவரையில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசின் நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு IAS அதிகாரிகள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் இன்றும் பல்வேறு IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தி சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து அதிகாரிகள் துறை ரீதியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது நடைபெற்றக்கூடிய இடமாற்றம் குறித்த விவரங்கள். வணக்கம். நிர்வாக ரீதியாக பல்வேறு IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் தரேஸ் அகமத் IAS தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று முதலமைச்சரின் முன்னாள் செயலாளர், அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய முன்னாள் செயலாளராக இருந்த அனுஜார்ஜ் IAS பொறுத்தவரையில் தற்போது கால்நடை பால்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொழில்கள் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு சிறப்பு செயலாளராக இருந்த மரியம் பல்லவி பால்தேவ் தற்போது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் அரசு செயலாளராக பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகத்தின் கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த குமார் ஜெயந்தை பொறுத்தவரையில் நிதித்துறை அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த உதயச்சந்திரனுக்கு சேவைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு IAS அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த செந்தில்குமாரை பொறுத்தவரையில் முதலமைச்சரின் தனி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமத் IAS நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருந்த அனுஜார்ஜை பொறுத்தவரையில் கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மரியம் பல்லவி பால்தேவை பொறுத்தவரையில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் செயலாளராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசின் நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு IAS அதிகாரிகள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில்தான் இன்றும் பல்வேறு IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.